ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம 7 வகையான சாட் ஐட்டம்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லா சாட் ஐட்டம்ஸ்க்குமே பேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 வகையான சட்னிஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக புதினா இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, பாதி பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்வீட் சட்னிக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். அது கூடவே விதையை எடுத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். டேட்ஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜூஸ் கிடச்சிரும். இதை நல்லா வடிகட்டிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சுட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் சட்னி, க்ரீன் சட்னி ரெண்டுமே தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பானிபூரிக்கு சின்ன சின்ன பூரிஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு பிசைறதுக்கு நல்லா சூடான வாட்டராக எடுத்துக்கோங்க. சூடான வாட்டர் ஊற்றிட்டு அதை வந்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆறின பிறகு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அடியில் ஒட்டிக்கும், எடுக்கிறதுக்கு வராது. அதனால பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே எண்ணெயில் போட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூரியை போடுங்க, இல்லைன்னா பூரி வந்து உப்பி வராது. இப்போ நம்ம பூரியை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கரண்டியை வச்சுட்டு மேலே ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பி வரும். பூரி இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா பூரியையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேல் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேல் பூரி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாதி கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி, 1 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் நம்ம மிக்சரை சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் உப்பாத பூரி ஏதாவது 1 2 இருந்துச்சுன்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சமாக சேவ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம 2 கப் பொரியை இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். பேல்பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பேல்பூரி வந்து செஞ்ச உடனேயுமே சர்வ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து பொரி நமுத்து போயிடும். பொரி ரொம்ப நேரத்துக்கு நமுத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொரியை முன்னாடியே வானலியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 5 உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தோலை உரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு,
1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பானிபூரிக்கு பானிபூரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/3 கப் புதினா இலையும் 1/3 கப் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ வந்து நம்ம இது கூட புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைசலுக்கு நான் 1/2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா புளிஞ்சிட்டு தூசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பானைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக காரத்துக்கேற்ப நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரியை மேலே வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் சட்னி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த பானியை ஊற்றிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வடாப்பாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடாப்பாவு பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அடுத்தது நம்ம ஒரு வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம 1/4 கப் தேங்காயை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க, ரொம்ப கலர் ஆக வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சொட்டுலேருந்து 2 சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து போண்டா போடுறதுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வடாபாவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பன் எடுத்துக்கலாம். இந்த பன்னில் இந்த 2 சைட்லேயுமே நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு போண்டாவை நடுவில் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட வடாபாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சன்னா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேக வச்சுருந்த சுண்டலை அதில் சேர்த்துடலாம். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சுண்டலை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி, 1 டீஸ்பூன் கிரீன் சட்னி, பாதி பெரிய வெங்காயத்தையும் பாதி தக்காளியும் சேர்த்து அந்த மாதிரி பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஆலு டிக்கி சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் சுண்டலை
ஊற வச்சு எடுத்துருக்கேன். 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சுண்டலை குக்கரில் போட்டுடலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சுண்டலை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது கூட 1/4 கப் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஆலு டிக்கி பண்ணுறதுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. அதில் வந்து ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த ஆலு டிக்கியை அது மேலே வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நம்மளோட ஆலு டிக்கீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஆலு டிக்கியை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசிச்சு வச்சுருந்த சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம். மேலே வந்து 2 ஆலு டிக்கியை சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நம்ம சுண்டல் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 அல்லது 3 பீஸ் அளவுக்கு தக்காளி, கொஞ்சமாக சாட் மசாலா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிரை வந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி, 1 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக சேவ் சேர்த்து நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஆலு டிக்கி மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஈவினிங் மசால் பூரி செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே பச்சை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட பச்சை பட்டாணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. வானலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5 அல்லது 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1 அல்லது 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வானலியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இந்த கிரேவிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போது இதில் வந்து நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் 5 அல்லது 6 பூரியை இந்த மாதிரி நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 அல்லது 3 கரண்டி அளவுக்கு கிரேவியை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இதுக்கும் மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக சேவ் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பீஸ் அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டாலே போதும், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸும் வந்துடுச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகின பிறகு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி அளவுக்கு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பியூரியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இது கூட மசிச்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலா வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட பண்ணை வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்த பிறகு அது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இது மேலே கட் பண்ணி வச்சுருந்த பண்ணை சேர்த்து ஒரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பண்ணு வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நம்மளோட பன் வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த பாவ் பாஜிக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயமும் லெமன் ஜூஸும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா சாட் ஐட்டம்ஸையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.